Hi friends, இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டெய்லி யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம இந்த மாதிரி ஒரு பழைய பாத்திரமோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்டேஜ் பொருளோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம நல்ல வாசனைக்காக தசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ கூடவே 2 கற்பூரம் வச்சுக்கலாம். நம்ம சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் 2 வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த தீப்பெட்டி வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சாச்சு. கூடவே நம்ம பச்சை வேப்பிலைகள் யூஸ் பண்ணலாம், அல்லது நல்லா காஞ்சு போன இலைகளை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் டெய்லி வைக்கும்போது நம்ம வீட்டில் கொசு தொல்லைகள் இருக்காது. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நாம் அதில் வச்சுருக்கிற தசாங்கம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட தசாங்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே கற்பூரத்தை போட்டுட்டு அது மேலேயே இலைகளை போட்டு இந்த மாதிரி வச்சாவே போதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இடியாப்பம் செய்வோம் அப்படின்னா இடியாப்பம் செஞ்ச பாத்திரங்களை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவு அங்கங்கே ஒட்டிக்கிட்டுரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ப்ரஷ்ஷோ அல்லது புதுசாக ஒரு ப்ரஷ்ஷோ இதுக்காகவே யூஸ் பண்ணலாம். இந்த இடியாப்பம் யூஸ் பண்ண இந்த பாத்திரங்களை நம்ம ஊற வச்சு எடுத்தால் கூட இந்த மாவு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போவே நம்ம ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் தண்ணியில் போட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாவே போதும். ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற மாவு எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி உள்ளேயும் மாவு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காது, பாத்திரமும் சுத்தமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி மாவு ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாத்திரங்களை நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு தான் நம்ம வாஷ் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய டிஷர்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்த டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட்டை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கும்போது துணி நல்ல கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள், நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலை நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச துணியையும் எடுத்துக்கலாம். பாட்டிலோட கீழ் பகுதியில் இந்த மாதிரி துணியை வச்சு விட்டுக்கலாம். உள்ளேயே மேல் பகுதியில் ஒரு குச்சி இந்த மாதிரி சொருகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாட்டிலோட வாய்ப்பகுதியில் நமக்கு ஒரு குச்சி வச்சு சொருகி விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மேலே வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் லைட்டாக உருக ஆரம்பிக்கும். நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டாவே போதும். இதனால் அந்த துணிக்கு மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் உருகி அந்த துணியோட ஒட்டி வந்திருக்கும். இதனால் நம்ம சுற்றி வச்சுருக்கிற துணி ஈஸியாக கழண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் சில வேளைகளில் கொஞ்சம் இடத்துல பால் கொட்டியிருக்கும் அல்லது குழம்பு கொட்டியிருக்கும். அந்த வேளையில் நம்ம துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய மாப்பு போட்டு துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதாக ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன இடங்களில் இந்த மாதிரி அழுக்கு ஏற்படும் போது அதை துடைக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வேஸ்ட் பொருள் இருக்கும். அதாவது நம்ம கடைகளில் ஸ்வீட் வாங்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒட்டுற பொருள், அதாவது டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் இந்த மாதிரி இந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவரில் ஒட்டி வச்சுக்கும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரோட கேஸ்கட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான பொருளாக இருக்கட்டும் ஹேங் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கூட ஹேங் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ட்ரெஸ் வாங்கும்போதோ அல்ல சாரீஸ் வாங்கும்போதோ இந்த மாதிரி பாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னா நாம் இதை குப்பையில் தான் தூக்கி போடுவோம். நம்ம வீட்டு கிச்சன்லேயே இதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நம்ம தரையில் கொட்டி வைக்காமல் இந்த மாதிரி பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வச்சுருக்கிற பூண்டு, அந்த வெங்காயம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ ஒரு கவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கவர் தான். இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கவரை ஒரு பகுதியை நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு பகுதியையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதி பகுதியை எடுத்து வச்சுட்டோம். இதில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி, அதாவது நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் அது மேலேயே கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடரை 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி மேலேயே கொட்டிக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூனுக்கு கொட்டினாவே போதும்.
இதில் நீங்கள் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க, பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பவுடர் ஃபுல்லாகவே கொட்டிட்டோம். இப்போ நாம் இந்த கவரை நல்லா பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையிலேயே இந்த மாதிரி எடுத்து நல்லா சுருட்டிட்டு அதில் இருக்கிற அந்த கயிறு வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா பேக் ஆகிடும். நாம் எடுத்துருக்கிற இந்த பழைய கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டையாக இருக்கும். நம்ம மாஸ்க்லெல்லாம் இருக்கிற ஓட்டைகள் இருக்கிற மாதிரியே இதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக என்னாகும் அப்படின்னா நாம் போட்டிருக்கிற அந்த பெர்ஃப்யூம் வாசனை நல்லா வெளியே வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த அரிசியை நாம் ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே இந்த வாசனை பரவி இருக்கும். நார்மலாகவே நம்ம பீரோவில் ஒரு துணியை வச்சுட்டு நிறைய நாள் கழித்து அந்த துணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய வாசனை அடிக்கும். அந்த மாதிரி பழைய வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அந்த துணியை நம்ம எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷான வாசனை வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டீ காஃபி எல்லாம் போடும்போது இந்த மாதிரி டீ தூளெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. டீ காஃபி எல்லாம் போடும்போது மிச்சம் வர இந்த டீ தூளை நம்ம குப்பையில் போடுவோம், அல்லது நிறைய பேர் செடிகளுக்கு கூட போடுவாங்க. செடிக்கு போட்டால் கூட நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இந்த பிளேட்டில் அந்த டீ தூள் வேஸ்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதை நாம் வெயிலில் வச்சு காய வச்சோம் அப்படின்னா ஒரே நாளே நமக்கு நல்லா காய்ச்சி கிடைக்கும், நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த பிளேட்டில் தட்டி வச்சுட்டேன். அதே மாதிரி வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சுக்கிட்டேன். இப்போ நாம் ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டீ தூள் வேஸ்ட்டு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாதி கவர் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பாதி கவர் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மேலேயே இந்த டீ தூளை கொட்டி வச்சுக்கலாம். இந்த டீ தூள்லேருந்து நமக்கு டீக்கு கிடைக்கிற டிகாஷன் மட்டும் இல்லை, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதாவது எந்த இடத்துல வாசனை அடிக்குதோ அந்த இடத்துல நாம் இதை கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கெட்ட வாடையாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல வாசனையாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இதை நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுக்கலாங்க. அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போயாவது துர்நாட்டம் வீசுது, அதாவது பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா நாம் அந்த இடத்துல இதை வச்சு விட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கெட்ட வாடை எல்லாமே போயிடும் நமக்கு. அதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து தூர போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து துர்நாட்டம் வீசாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு 2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக மடித்து கையில் எடுத்துட்டு அந்த உப்பை இந்த மாதிரி நல்லா அதில் ஒப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒப்பி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி ஃப்ரீசரில் கட்டி பிடிக்காமல் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரீசரில் ஆல்ரெடி கட்டி பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் உப்பு தூவி விட்டாவே போதுங்க, கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கரைஞ்சி வந்துடும். முக்கியமாக அதை வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம், அல்லது இந்த மாதிரி உப்பு கூட தூவி விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அடிக்கடி ஃப்ரீசரில் கட்டி வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பனிமலை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் இந்த மாதிரி உப்பு தூவி விட்டுக்கலாம், அல்லது உப்பில் ஒப்புன அந்த துணியை இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் நம்ம ஃப்ரீசரில் அடிக்கடி கட்டி வராமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.